அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு நண்பரோட காலையிலேயே கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு கேள்வி வந்தது. கடவுள் மனிதனை படைத்தாரா? மனிதன் கடவுளை படைத்தானா? அப்படின்னு நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டாருங்க. இது காலங்காலமா எல்லார் மனதிலையும் இருக்க கேள்விங்க. முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததான்ற மாதிரி இதுவரைக்கும் இதுக்கு சரியான பதில் கிடைக்கல. கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய சமுதாயத்தில் எப்படி ஏற்பட்டது? இதை மட்டும் என்னுடைய நண்பர்களுக்கு நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவில் சொன்னேன். அதை உங்ககிட்டையும் பகிர்ந்துக்கிறேங்க. இப்போ இந்திய சமுதாயம் அப்படிங்கிறது வேதங்களை அடிப்படையாக கொண்டது. 4 வேதங்கள்: ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ஒவ்வொரு வேதத்தை பற்றியும் விளக்கி சொல்றது என்னுடைய குறிக்கோள் இல்லை. இப்ப வேதங்கள் அப்படின்னும் போது அந்த வேதங்களை உருவாக்கியவர்கள் யார் தெரியாது. அந்த வேதங்கள் எப்படி மக்களிடம் பரவியது என்பது மட்டும் நமக்கு தெரியும். வேதங்களை உருவாக்கியது யாருன்னு தெரியாது. ஆனா அந்த வேதங்கள் வாய்மொழியாக, த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத், தலைமுறையாக டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது. இப்படி தலைமுறையாக வேதங்கள் மாற்றப்படும் போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த வேதத்தின் பொருளை மக்கள் புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டதுங்க. அப்போ மக்களுக்கு அதை புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்கிறது? இப்போ ஒரு கசப்பு மருந்து இருக்குங்க. அந்த கசப்பு மருந்தை ஒரு நோயாளிக்கு கொடுக்கணும். கொடுத்தா வாந்தி எடுத்துருவான், வியாதி சரியாகாது. அப்போ என்ன செய்வாங்க? ஒரு வெள்ளைக்கட்டியை அவன் வாயில் போட்டு அந்த வெள்ளத்தை அவன் சுவைச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த கசப்பு மருந்தை ஊற்றிடுவாங்க. அவனுக்கு இந்த வெள்ளத்தினுடைய இனிப்பில் கசப்பு மருந்து உள்ளே போகிறது தெரியாது. இதுதான் புராணங்கள் உருவான கதை. அப்போ வேதங்கள் என்ற தத்துவத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வடிவங்கள் தான் கடவுளர்கள். அது சிவன் ஆக இருந்தாலும் சரி, திருமாலாக இருந்தாலும் சரி, பிரம்மனாக இருந்தாலும் சரி, விநாயகன், முருகன், நீங்க எத்தனை வடிவத்தை கும்பிட்டாலும் சரிங்க, எல்லா வடிவங்களும் வேதங்களின் தத்துவங்களுக்கு மனிதன் புரிந்து கொள்ளும் வகையில் கொடுக்கப்பட்ட வடிவங்கள். இந்த வடிவங்கள் ஒரு குறியீடு தான். இந்த வடிவங்களை நாம் வணங்க ஒரு நிலையில் நமக்கு இந்த பொம்மைகள் தேவைப்படாத நிலை ஏற்படும். அதுதான் ஞானம். சின்ன குழந்தையா இருக்க வரைக்கும் மரப்பாச்சியை தான் நாம தோழனாக உணர்ந்து கொள்ளுகிறோம். மரப்பாச்சி பொம்மை, அது டெடிபேராகவும் இருக்கலாம், பார்பி டாலாகவும் இருக்கலாம். அதைத்தான் தோழனா தோழியா நினச்சிக்கிட்டு இருக்குது இந்த குழந்தை மனது. இந்த குழந்தை மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர டெடிபேரும் பார்பி டாலும் கபோர்டில் போய் ஒளிஞ்சிக்கும். உண்மையான மனிதனோடு நட்பு என்று வரும். அந்த நிலைதான் உருவ வழிபாட்டிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்வது. உருவ வழிபாடு கொஞ்ச நாள் கழித்து மறையும். மறைந்துவிட்டு உருவம் இல்லாத வழிபாடு ஏற்படும். இதுதான் ஞானம். இது ஒரு வகை. 2வது, இந்த கோயிலுக்கு போடுறது, சாமி கும்பிட்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ மனுஷன் ஒரு நண்பன் இருக்காங்க. அவங்கிட்ட நான் என்னுடைய கவலைகளை, என்னுடைய ரகசியங்களை, அந்தரங்கங்களை
அந்தரங்க பிரச்சனைகளை சொல்லும்போது, இதே நண்பன் எனக்கு நண்பன் அல்லாத நிலையை அடையும் போது, எதிரியாகும் போது, அவன் அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி என்னை பணிய வைக்க முயற்சி செய்வான். ஆனால் வழிபாட்டு தலங்களில் இருக்கின்ற இது போன்ற உருவங்களுக்கு எதிராக நின்று நம்முடைய கவலைகளை, கஷ்டங்களை, அந்தரங்க ரகசியங்களை சொல்லி, இதிலிருந்து எனக்கு விடிவு கொடுங்கள் என்று நாம் வேண்டும்போது, அங்கே இருக்கின்ற வடிவம் நாம் சொல்வதை கேட்டதோ இல்லையோ, அது நமக்கு எதிராக மாறப்போவது கிடையாது. மாறாக நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. நம்ம குறையெல்லாம் கொட்டிட்டோம், நமக்கு எப்படியோ சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு கிடைக்குது. அதுதான் வழிபாட்டின் உயர்ந்த பலன். ஆகவே கடவுள் மனிதனை படைத்தானா, மனிதன் கடவுளை படைத்தானா, இது எல்லாம் தூக்கி ஓரம் வைத்துவிட்டு மனித மனம் சஞ்சலம், கவலை, துயரம் இதிலிருந்து விடுபடத்தான் வழிபாட்டு தலங்கள், உருவங்கள் என்பதை உணர்ந்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.